இது அளவு ஜாக்கெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க கஸ்டமர் ஒருத்தர். வெளியில் தைச்சாங்களாம், நம்ம தைக்கல. இது பாருங்களேன், அந்த பட்டி இது எல்லாமே ஃப்ரண்ட் ஐப்பட்டி ஊக்குப்பட்டியோட ஐப்பட்டி வந்து ஊக்குப்பட்டி வந்து பெருசாக வருது. ஐப்பட்டி எக்ஸ்ட்ரா விடுறத விட அதிகமாக வருது. அந்தமாதிரி வச்சு தைச்சிருக்காங்க. இதெல்லாம் தைக்கும்போது என்ன ஜாக்கெட் இது நம்ம தைச்ச ஜாக்கெட்டு. அதை வச்சு நம்ம வந்து எல்லாமே மாற்றி தைச்சிருக்கேன். ஃபுல் வீடியோ காமிக்கல, அந்த நெக் மட்டும்தான் ரெடி பண்ணுறது காமிச்சிருக்கேன். ஃபுல் வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா நான் அப்புறமா வீடியோ போடுறேன் உங்களுக்கு. நான் இதில் பார்த்திங்கன்னா பட்டி இது எல்லாமே நம்ம அளவு இடுப்பளவுலாம் தனியாக எடுத்து நான் மாற்றியிருக்கேன். ஃபுல்லாக அந்த கை ஸ்டைட்டில் தைச்சிருப்பாங்க. நம்ம எப்பவுமே ரவுண்டில் தான் தைப்போம் கையெல்லாம். இது வந்து நம்ம நெக்கு மட்டும் அப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது கேன்வாஸ் வெட்டியிருக்கேன். நம்ம மடித்து தையல் போட்டுக்கலாம். அதில் இது சென்ட்ரு வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இது வந்து சென்ட்ரு நம்ம பண்ணியிருக்கோம். ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம். சென்டரில் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கு. இது வந்து ஊசி குத்திக்கணும். ஊசி குத்திட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நவராமல் இருக்கும், செய்யாமல் இருக்கும். அது வந்து நம்ம அந்த அர்க்காத் இருக்கும் இல்லையா, ஷோல்டர் அர்க்காத் பண்ணுறோம் இல்லையா, அந்த மார்க்கு அதுலேருந்து நம்ம தையல் வச்சு விட்டுட்டு தைக்கணும். கேனஸ் நான் அப்படி தான் வெட்டுவேன். கேனஸில் தையல் வராது இதில். அதேமாரி இந்த பக்கமாக அந்த அர்க்காத் தையல் விட்டுட்டு நம்ம வச்சுக்கணும். ஒரு கலைச்சி ஒரு புள்ளி தையல் வரும், அது கணக்கு பண்ணி நம்ம தைச்சிக்கணும். மேலே ஊசி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு துணி வராது. தையல் போகிறதுக்கு நம்மளுக்கு இதுவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்டுக்கலாம். சுற்றி நாட்டு வைக்கணும். நாட்டுமே நம்ம உள்ளே வச்சிட்டோம்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், மேலே வச்சு அட்டாச் பண்ணாமல். நெக்கு சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம். கேன்வாஸ் ஒட்டி போடணும். ரொம்ப இது போட்டிங்கன்னா துணி இதுவாக இருக்கும். கேன்வாஸ் ஓரமாகவே போட்டோம்னா நம்ம திருப்பும் போது ரொம்ப நல்லா அழகாக ஃபினிஷிங் நல்லா அழகாக வந்துடும். இதை வந்து நம்ம அந்த சைடு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ நீங்கள் கேப் வைக்கிறீங்களோ அந்த கேப் இந்த சைடும் வச்சு குறுக்கட்டிடுங்க. நம்ம ஊசியில் எடுத்துகிட்டு துணி வெட்டிக்கலாம். ஃபுல்லாக இந்த அர்க்காத்தெல்லாம் மணி விட்ருக்கேன். கார்னர் இதெல்லாமே அர்க்காத் பண்ணி செஞ்சுருக்கு. திருப்பிக்கலாம். நம்ம அப்படியே திருப்பி விட்ருங்க. ஆனால் தைக்கும் போதே வந்து நம்ம அயனிங் பண்ணி ஃபினிஷிங் வந்து வரணும். தைக்கும் போதே வரணும். அது தைக்கும் போதே கொண்டாந்திங்கன்னா நம்ம அந்த ஃபினிஷிங் கொண்டாடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நெக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம லேஸ் மட்டும்தான் வைக்கணும். இதில் ஒரு இது ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம் லேஸு. நான் ஃப்ரண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸ்டிச்சிங் வீடியோலாம் போல் அந்த நெக்கு கோர்ஸில் இது பண்ணால் அந்த அளவு ஜாக்கெட் அவங்க அதுமாரி கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம அதை மாற்றி இது பண்ணியிருக்கேன். அவங்க வந்து நெக்கெல்லாம் வந்து அப்படியே அதிலே தைச்சி திருப்பி வைப்பாங்க. நம்ம வந்து தனியாக கேன்வாஸ் கொடுத்து தைச்சிருக்கோம். அது உள்ள பிசுலாம் வராது. துணி தனியாக கொடுத்துருக்கேன். வேறு தையல் போட்டுக்கலாம். நம்ம லேஸ் வைக்கும்போது ஒவ்வொரு தையல் தானாக வந்துடும். அதில் பார்த்திங்கன்னா லேஸ் வச்சுக்கலாம். நம்ம
லேஸு மெயின் என்னென்னா அந்த ரவுண்டில் தைக்கும் போதெல்லாம் நம்ம இழுக்கவே கூடாது. அந்த லைட்டாக சுருக்கும் லூஸ் விட்டு தைச்சிங்கன்னா அந்த ரவுண்டு வந்து தரும்போது அதுவே தானாக வந்துடும். அது சில இதெல்லாம் இழுத்து கொஞ்சம் டைட்டாக தைச்சிடுவாங்க. டைட்டாக தைக்கும்போது நெக்கு வந்து மாறிடும் ஷேப். இந்த ரவுண்டில் தைக்கிறது தான் எல்லாத்துலேயுமே லேஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ரவுண்டு வருதுன்னா லைட்டாக ப்ளூர் கொடுத்த மாதிரி தைக்கணும். அப்படியே லூஸ் விட்டு தைச்சிங்கன்னா கரெக்டாக அந்த சுருக்கம் கொடுக்குற மாதிரி தைச்சிங்கன்னா வந்தீங்கன்னா அந்த ரவுண்டு அழகாக உட்காரும் வந்து. இந்த மாதிரி குறுக்கு கட்டினீங்கன்னா மேலே தையல் போகிற மாதிரி வராது. அந்த கார்னரில் நம்ம மடிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எல்லாம் மேலே தையல் வர மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்ட் எல்லாமே தானாகவே கரெக்டாக இருக்கும். அதை நம்ம அயர்ன் பண்ணாமலே தைக்கலாம். அது பிசு இருக்கிறதுனால தள்ளி விட்டேன் லேஸில். வாரத்தில் அந்த தையல்லாம் கரெக்டாக நல்லா போட்டிங்கன்னா அழகாக வந்துடும் ஃபினிஷிங். ஏன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்கும் நம்மளுது. இது வந்து என்னென்னா நம்ம சைடு அட்டாச் பண்ணிட்டு கை ஏற்றிக்கலாம். இதுக்கோசரம் தான் போட்டிருந்தேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.